ஜி உமன்ஸ் டே கிஃப்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க ஜி. கண்ணிலே சொல்லுங்க ஜி. நல்லா தான் இருக்கு. என்னப்பா ஹாய், வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகள் சொல்லியே பல நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபுல் வீடியோவில் வரப்போல எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம அந்த ஷார்ட்ஸ் ஃபுல்லாக அந்த காமெடிக்கு போனதுனால நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் பண்ண முடியல. லாங் பேக் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இதுவுமே ஒரு நல்ல விஷயத்துல தான் வந்து உங்க கூட மீட் பண்ணுறேன்னு நினைக்கிற உறவுகளே. என்னன்னா நான் டைலரிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. போக ஆரம்பிச்சதுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஜி நம்ம வந்து அங்கே கற்றுக்கிறத விட வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் தான் நமக்கு டச் விட்டு போகாது. இல்லைனா அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் நம்ம கற்றுக்கிறதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதுக்காக எனக்கு ஒரு மிஷின் வேணும்னு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். வாங்கி தரேன், காசு இல்லை அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்குமே தெரியும்ல நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இதுதான், இதனால நமக்கு காசு இவ்வளோ இருக்கும், இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருப்பேன். கற்றுக்குறேன்ல. அந்த அக்கா சொன்னாங்க மெரிட்டில் வாங்குங்க, அதான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும்னு சொன்னாங்களா. நான் அதனால் சொல்லிட்டு எப்போ நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாலுமே நான் அதை தான் பார்த்துட்ருப்பேன். அப்போது பக்கத்தில் இவங்க தான் இருப்பாங்களா, கேட்பாங்க ஏன் நீங்கள் இதே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை, எப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கோ டக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணிடணும், இல்லை நம்ம கடையிலையாச்சும் போய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதம் கூட இல்லை ஜி வாங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மாதம் ரொம்ப காசு கம்மியாக இருக்குது, வேண்டாம் இன்னும் 2 மாதம் போட்டோம் அப்படி சொல்லிட்டாங்களா. நானும் விட்டுட்டேன். ஆனால் மனுஷன் எனக்கு தெரியாமல் உமன்ஸ் டேக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க போல். எனக்குமே தெரியல, இது உண்மையுமே சர்ப்ரைஸ் தான். பாருங்கள், நைட்டியோட நிற்கிறேன். அங்கே சாயந்தரம் தான் வந்து டெலிவரி பண்ணாங்களா. டெலிவரி பண்ண கையோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு, மகா சிவராத்திரியாகவும் இருந்துச்சா. அப்படியே இன்னைக்கு நம்மளோட தொழிலுக்கு ஒரு பூஜை போட்டாச்சு. மகளிர் தினத்துக்கு நமக்கு என்னென்னவோ கிஃப்ட் கொடுத்துருந்தா அது எனக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து எனக்கு ஒரு தொழிலாக கொடுத்த போல் எனக்கு ஃபீல் ஆகுது. இனி நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சின்ன என் ப்ளவுஸே தைக்கிறேனே வைங்களேன், அது எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக தானே இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்ந்து கூட நான் இந்த மிஷினை பார்க்கும்போது, நமக்கு அவங்க விமன்ஸ் டேக்காக கிஃப்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வேற எதுவும் கொடுத்துருந்தாலும் ஒரு விஷ் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்கு மீறின ஒரு இது போல் எனக்கு தோணுது. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணின்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து சின்ன சின்ன வீடியோ போல் போடுறேன். ஏன்னா எனக்கு காமெடி அந்த கண்டென்ட் போனதுனால ஃபுல் வீடியோ எடுக்கணுன்ற மைண்டே எனக்கு போயிடுச்சு. இது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சா, அதுக்காக தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உறவுகளே. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஃபன்னோட ஒரு ஃபுல் வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி உறவுகளே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இவளை வாங்கி கொடுத்த ஆளுக்கு நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். தேங்க்யூ ஜி. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். தண்ணீர்லாம் வரல, ரொம்ப சந்தோஷம். ஒரு படன்னு வருது. எப்படி வருதுல இருக்கு, எப்படி இருக்கு மிஷினு? ஆனா நான் மெரிட் தான் வாங்கணும்னு நினைச்சேன். பட் ஆனா இந்த இது யோசிக்கல. பிளாக் கலர்ல ஒரு பெரிய மோட்டரோட வாங்கி கொடுத்துருக்காரு. கால் வலிக்க கூடாத மனைவிக்கு, அதுக்காக. என்னடா எண்டு போட்டு திருப்பி பேசுறேன்னு நினைச்சுக்கிறாங்க போறாங்க ஜி. நான் இது யோசிச்சு பார்க்கல. அப்புறமேல நல்லா விசாரிச்சிருக்காரு போல. நானாவது இந்த பிளாக் கலர் தான் என் மைண்ட்ல இருந்ததுனால நான் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல நல்லா விசாரிச்சுட்டு இது வாங்கியிருக்காங்க போல. இதுவுமே ஒரு ஹோல்சேல் டீலர் கிட்ட வாங்கியிருக்காங்க. மொத்த பிரைஸ் வந்து மிஷின் வந்து 12,000 ரூபாய், மோட்டர் வந்து 1500 ரூபாய், டெலிவரி சார்ஜ் ஒரு 300 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் மிருதுலாக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்மளே தச்சுக்க வேண்டியதான், அடிச்சுக்க வேண்டியதான், எல்லாம் நம்ம பண்ணிக்க வேண்டியதான். இல்லை பாப்பமா? இப்போதான் நம்ம கிளாஸுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் தப்பல்ல, அந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதார் ஆகட்டும், பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் போடுறேன். நான் இப்போ தைச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பர்ஃபெக்டாக தைச்சிருக்கேன்ப்பான்னு எனக்கு தோன்றதை நான் ஷார்ட்ஸாக வேணால் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பாப்பாவுக்கு ஒரு கவுன் தைச்சேன், அது ஊரில் இருக்குது. ஆனால் வந்து அது உண்மையாகவே எனக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருந்த போல் தோணுச்சு. ஆனால் அங்கே வந்து சின்ன மிஷினே பார்த்துட்டு இந்த பெரிய மிஷின் பார்க்குறதே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போல இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து புது மாடலில் தைச்சி நம்மளும் ஒரு டெய்லர். இனி டெய்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து மல்டி டேலண்டட் கேர்ளாக இப்போ ரீசெண்டாக மாறிட்டு இருக்கேன். அதில் ஒன்று தான் டெய்லரிங். அப்புறம் லைட்டாக கோன்லாம் போட கற்றுட்ருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
நான் வந்து லஞ்ச் பாக்ஸே போட்டுட்டே இருந்தேனா ஒரு வாட்டி சும்மா தோணுச்சு இந்த கான்செப்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணோம். சீரியஸா அது ஓன் கான்செப்ட் நடக்கிறதான் எடுத்தேனா அதுவுமே ஒரு 2.2 லேக்ஸ் வியூஸ் போயிடுச்சு. அதுலேருந்து என் மைண்டு மாறிடுச்சு. நம்ம ஏன் இதை மாதிரி யோசிக்கக்கூடாது? அதனால நாங்கள் ஓன் கண்டென்ட் நான் யோசிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கும்ல, நம்ம பார்க்கறதுல ஒரு சில இது பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ காமெடி அப்படியே என்ன ஜானர் வந்து மாற்றிட்டேன். அதுவுமே 2 லேக்ஸ் வியூ போகணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்த மாதிரி போயிட்டு எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணிடுச்சு. சப்ஸ்கிரைபரும் அதனால நிறைய ஏறி இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, செம்மையாக போயிருந்தது. இப்போ நம்ம கான்செப்ட் யோசிச்சு எடுக்கிற வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நமக்கு பூஸ்டப் இருக்க போல இருக்கும். அதனால இதுக்கப்புறம் நாங்கள் கான்செப்டாக யோசிக்கிற வீடியோலாம் மேபி உங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ யோசிச்சிருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு, உங்கள் லைஃப்பில் அது ரிலேட் ஆகிற போல இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே உறவுகளே, பாய். ரொம்ப பேசுகிறனோ? ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.